அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் மாபெரும் தள்ளுபடி விலையில் வாங்கிடுங்கள். பவித்ரா, இன்னைக்கு கதைப்போமால கெஸ்ட் யாரு அப்படின்னு சொல்லிடலாம். இவரை பத்தி சொல்லணும்னா தீப்தி, இவர் நம்ம தமிழ் சினிமால ஆக்டரா அறிமுகமானாரு. அதுக்கப்புறமா ஆட் பிலிம் மேக்கரா மாறினாரு. இப்போ ஒரு சூப்பரான டைரக்டரா உருவாகியிருக்காரு. அவரை வெல்கம் பண்ணிடலாமா? கண்டிப்பா. லெட்ஸ் வெல்கம் தி டேலண்டட் ஆக்டர் அண்ட் டைரக்டர் கிருஷ்ணகுமார் ராமகுமார். வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். Thank you so much. சூப்பர். சோ நிறைய விஷயங்கள் கேட்கறதுக்காக நாங்க ஆவலா காத்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட்லி பிக் கங்க்ராச்சுலேஷன்ஸ். உங்களோட மூவி ஜிடி நாயுடு வந்து ரிலீஸ் ஆகி நல்ல ரெஸ்பான்ஸ் போயிட்டு இருக்கு. ஆஸ் அ டைரக்டரா எவ்வளவு சந்தோஷமா இருக்கு உங்களுக்கு? இதுல ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நாங்க படம் எடுக்கும்போது நிறைய லிமிடேஷன்ஸ் இருந்தது. அவரோட வாழ்க்கையை வந்து 2 மணி நேரத்துக்குள்ள சொல்லணும். அப்புறம் எந்த களத்துல நம்ம கரெக்டா இறங்க போறோம் அந்த ஒண்ணு இருந்தது. அதுக்கப்புறம் வந்து நிறைய பெரிய பெரிய ஆக்டர்ஸ் எடுத்ததுனால ஆக்டர்ஸ்க்கு பட்ஜெட் போனதுனால மத்த விஷயங்களுக்கு பட்ஜெட்ஸ் கொஞ்சம் லிமிட் ஆச்சு. அண்ட் டைம் எங்களுக்கு எல்லா ஆக்டர்ஸும் வந்து எவ்ரிபடி வேர் பிஸி. அதனால இந்த டைமுக்கு தான் ஸோ பல லிமிடேஷன்ஸ்க்கு நடுவுல வந்த படம். அதையும் தாண்டி நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைக்கும் போது feels really nice. Okay. First of all, big congratulations sir. Super successful-ஆ தான் போயிட்டு இருக்கு. So இந்த பயோபிக் இது ஸ்பெசிஃபிக்கா ஜிடி நாயுடு சாரை பத்தி பண்ணணும் அப்படிங்கிற தாட் எங்க இருந்து வந்துச்சு? What was the first starting point? ஸ்டார்டிங் பாயிண்ட் ஸ்கூல்ல நான் வந்து ஆக்சுவலா படிச்சேன் அவரை பத்தி. அப்புறம் ரொம்ப நாள் அதுக்கப்புறம் இதுவே இல்ல கவுண்டமணி சார் தான் அப்பப்போ சொல்லிட்டு இருப்பாரு பெரிய ஜிடி நாயுடு மாதிரி ஸோ அதுக்கப்புறம் புக் ஃபேர்ல ஒரு புக் ஒன்னு வாங்கி படிச்சேன் அவரை பத்தி. அதுல படிக்கும் போது ஒவ்வொரு ஈவெண்ட் இன் ஹிஸ் லைஃப் வந்து ஒரு படம் சீன் மாதிரி இருந்துச்சு. ஸோ ஆஸ் அ ஃபில்ம் மேக்கரா வந்து அப்படிதான் முதல் தாட் வந்தது. சரி, ஒரு படம் பண்றதுக்கு இவர் வந்து ஒரு மூவி மெட்டீரியல் மாதிரி இருக்க இவர் லைஃப்னு சொல்லிட்டு தான் போனேன். ஆனா மியூசியம் போனதுக்கு அப்புறமும் சரி, அவங்க ஃபேமிலி அவரை பத்தி சொன்னதுக்கு அப்புறம் வந்து he's like not a small person, such a huge person. We are making a responsible, பயங்கர ரெஸ்பான்சிபிளா ஃபீல் பண்ணேன் நாங்க. பட் that was the starting point. School was the starting. And அதே மாதிரி ஆக்டர் மாதவனை வந்து ஜிடி நாயுடுவா வந்து எப்படி யோசிச்சீங்க? அது வந்து நான் யோசிக்கல. என்னன்னா இந்த ப்ராஜெக்ட வந்து மிஸ்டர் அரவிந்த் கமலநாதன் எங்களோட கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் அண்ட் டிஓபி ஆஃப் த ப்ராஜெக்ட். அவர் தான் he put the project together. நாங்க முதல்ல வேற ஒருத்தர் ப்ரொடியூஸ் பண்ண வேண்டியதா இருந்துச்சு இந்த படத்தை. அவர் வந்து ஒரு கதை இலாக்கா வச்சிருந்தாரு. அந்த கதை இலாக்கால என்னோட டிஓபி அங்க இருந்தாரு. சோ அவர்கிட்ட நான் போய் அதாவது அவங்க எல்லாருக்கிட்டையும் கதை சொல்லும் போது இவர் வந்து என்கிட்ட பேசினாரு, என்னப்பா இது சூப்பரா எழுதிருக்க, இது ஒரு பயோபிக் மாதிரியே இல்லையே, வெரி என்கேஜிங் கமர்ஷியல் சினிமா மாதிரி ஸ்கிரீன் பிளே இருக்கு, அதனால நம்ம போய் பேசலாம் ஃபேமிலி கிட்ட. இவர் ஏன் என்கிட்ட வந்து பேச யாருன்னு எனக்கு தெரியல எப்படி. அப்புறம் அவர் சொல்லும் போதுதான் எனக்கு தெரியும் அவருக்கு he is friends with the family, GDN family. And he is friends with மாதவன் சார். ஸோ ஜிடிஎன் ஃபேமிலி ஒத்துக்கும் போது இவர் வந்து மாதவன் சார் கிட்ட கதை சொல்றாருன்னா எனக்கு பயங்கர ஹாப்பி ஆயிடுச்சு. ஏன்னா ஜிடி நாயுடு அவர்களும் மாதவன் சார் அவர்களுக்கும் ஆக்சுவலி யூ கேன் டிரா அ பேரலல். 2 பேருக்கும் ஆட்டோமோட்டிவ்னா பிடிக்கும், ஆட்டோமொபைல்னா பிடிக்கும். 2 பேரும் பெர்ஃபெக்ஷனிஸ்ட். 2 பேருக்குமே வந்து நாலேஜ் சீக்கிங் ஆசை இருக்கு, ஏதாவது புதுசா கத்துக்கணும்ன்ற ஒரு ஆசை இருக்கு. அண்ட் ரொம்ப என்ன சொல்றது கிரவுண்டட் பீப்புள் 2 பேரும். ஸோ நிறைய பேரலல்ஸ் இருந்ததுனால நான் கன்வின்ஸ் ஆயிட்டேன் அந்த பேர் கேட்டோன்னே. சார் அந்த அவரோட ஆரா வந்து கண்டிப்பா ஒர்க் ஆகும் சார்ன்னு சொல்லிட்டு. எங்களுக்கு பயம் என்னன்னா மேடி சார் ஓகே சொல்லுவாரான்ட்டு. ஏன்னா அவர் அப்பதான் ராக்கெட்ரி முடிச்சிருந்தாரு. பேக் டு பேக் பயோபிக் அப்படின்றதுனால பேக் டு பேக். தமிழ்னு வந்தா ஹிந்தியில அதுக்கு நடுவில் நிறைய படம் நடிச்சிட்டாங்க. தமிழ்னு வரும்போது இப்படி ஒரு பிரச்சனை இருக்கும்ட்டு. ஆனா ஹாப்பி மேடி சார் எஸ் சொல்லிட்டது. ஓகே, வாட் வாஸ் ஹிஸ் ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன்? கதை கேட்டோனே ஓகேன்னு சொன்னாரா? அவர் வந்து நிறைய இம்ப்ரவைசேஷனுக்கு சொன்னாரா? சின்ஸ் ஹி இஸ் ஆல்சோ a director. ஆக்சுவலா கதை கேட்கும்போது அவர் வந்துட்டு அப்படியே கதை போச்சு, இன்டர்வல் வந்தது. இன்டர்வல்லயே அவர் லைட்டா இம்ப்ரெஸ் ஆனாரு. ஆனா அவர் காமிச்சிக்க மாட்டாரு அத. அந்த கிளைமேக்ஸ் அந்த அந்த அவர் ஒரு ஸ்டண்ட் அடிச்சுட்டு வெளில வருவார்ல, அந்த பிரச்சனையில இருந்து அத வந்து மேடி சார் கேட்ட உடனே சொல்லிட்டாரு, வெரி பொட்டன்ஷியல் ஸ்கிரிப்ட் கிருஷ்ணா, குட், லெட்ஸ் கோ அஹெட்னு சொல்லிட்டாரு. அப்ப நான் வந்து ஒரு 2 hours 40 minutesக்கு ஒரு ஆடியோ புக் மாதிரி ஒண்ணு பண்ணேன். சோ படம் ஃபுல்லா டிஸ்கிரைப் பண்ணி டயலாக்ஸ் போட்டு மியூசிக் போட்டு பின்னாடி எஃபெக்ட்ஸ் போட்டு அதை பிரசன்ட் பண்ண அப்புறம் he is much more convinced about the project. அப்புறம் போலாம் அப்படின்ட்டாரு. அப்படியே கிரீன் சிக்னல் கொடுத்துட்டாரு. கிரீன் சிக்னல் எப்படி கொடுத்தாருன்னா டபுள் வேமி எனக்கு. அவர் ப்ரொடியூசராவும் எஸ் சொல்லிட்டாரு.
Okay. So he is one of the producers. எங்களுக்கு producer actually வர்கீஸ் முல்லன் விஜய் முல்லன் அவங்க தான். And Maddie sir also wanted to produce. So producer-ஆவும் he came into the picture. Nice. That's And அதே great. மாதிரி what gave you the confidence? ஜிடி நாயுடு படம் வந்து கண்டிப்பா ஆடியன்ஸ் ரிசீவ் பண்ணுவாங்க. இது வந்து எல்லாருக்குமே தெரியும். ஜிடி நாயுடு அவர்களை பத்தி எல்லாருக்குமே தெரியும். பட் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்திருக்கோம்ல, ஒரு ஃபேக்டர் கொடுத்திருக்கோம்ல. என்ன ஃபேக்டர்? See, எனக்கு கான்ஃபிடன்ஸ் வந்து எல்லா ஆக்டர்ஸும் தான் கான்ஃபிடன்ஸ். ஏன்னா எல்லாரும் எஸ் சொன்னாங்க, அப்ப எங்கேயோ அது ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். ஆனா அதை தாண்டி இந்த படம் ரிசீவ் பண்ணணும்ன்றத விட நான் ஜிடி நாயுடுவை பத்தி என்ன ஃபீல் பண்ணணும் அதை ஷேர் பண்ணிக்கணும்னு தான் என்னோட மக்கள் கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்ன்றது தான் என்னோட பிரைமரி மோட்டிவா இருந்தது. அதுக்கான அதை மெட்டீரியலைஸ் பண்ணுனா பெரிய ஆக்டர்ஸ்லாம் எஸ் சொன்னாதான் அது படம் ஆகும். ஸோ ஃப்ரம் மேடி சார் டு சத்யராஜ் சார் டு ஜெயராம் சார் டு பிரியாமணி மேம் டு துஷாரா எல்லாரும் எஸ் சொன்னாங்க. வினய் அப்போ வந்து when it got materialized அப்படி சொல்றேன். ஓகே. அண்ட் அதே மாதிரி ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் பார்க்கும்போது ஹவு ஹாப்பி ஆர் யூ? பட் இன்னும் கொஞ்சம் எதிர்பார்த்தேன், அந்த எதிர்பார்ப்பு இன்னும் பூர்த்தி அடையலன்னு ஒரு ஃபீலிங் இருக்கா? அது கண்டிப்பா இருக்கு. அதான் நான் சொல்றேனே, நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி எங்களுக்கு லிமிடேஷன்ஸ் இருந்தது. அந்த லிமிடேஷன்ஸ் தாண்டி அதாவது நான் ஒவ்வொரு ஆடியன்ஸ் கிட்ட போய் சொல்ல முடியாது, ஐயா எனக்கு இது பிடிக்கல, இது கஷ்டமா இருந்தது, இது ரொம்ப இதுவா இருந்தது, இந்த டைம்ல இது கிடைக்கலன்னு சொல்லி முதல்ல அப்படி நான் சொல்லவே முடியாது. ஏன்னா ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் டு மை ப்ரொடியூசர்ஸ். ஏன்னா இதுக்கு எஸ் சொன்னதே எனக்கு பெரிய விஷயம். ஸோ அது ஆனா எல்லா டைரக்டர்ஸ்க்கும் கண்டிப்பா ஒரு லிமிடேஷன் இருக்கும். அது எங்களுக்கும் இருந்தது, மேக்கர்ஸா இருந்தது. அதை தாண்டி we could do it-ன்றது தான் நான் ஐ வாண்ட் டு என்ன சொல்றது let you know. சோ இந்த படம் பயோபிக் பண்ண போறோம் அப்படின்னு எல்லாமே ஃபைனலைஸ் ஆனதுக்கு அப்புறம் ப்ரொடியூசர்ஸும் உள்ள வந்துட்டாங்க. ஸ்டார் காஸ்டுமே அமேசிங்கா அமைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நீங்க பண்ண வேண்டிய ரிசர்ச்சஸ் பயங்கர சேலஞ்சிங்கா இருந்திருக்கும்ல சார்? ஏன்னா இட் இஸ் அ பயோபிக், அதுவும் பல வருடங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு கதை அப்படின்னு பாக்குறப்போ அந்த அப்போ இருந்த ஜெனரேஷனை ரெப்ளிகேட் பண்றதா இருக்கட்டும், ஒவ்வொரு டாக்குமெண்ட்டையும் பார்த்து ஃப்ரேம்ல காட்டுறதா இருக்கட்டும், ஹவ் ஹார்ட் ஒர்க், எவ்வளோ டெடிகேட்டடா இருந்துச்சு அப்படின்றது சீன் பார்த்தப்போ தெரிஞ்சிச்சு. பட் வாட் யூ வென்ட் த்ரூ பிஹைண்ட் தட் சார்? இல்ல ரொம்ப கஷ்டமா இருந்தது எங்களுக்கு. இப்போ வரைக்கும் நாங்க புதுசா we are digging out. டாக்குமெண்ட் எடுக்க போக வேற ஏதோ ஒண்ணு கிளம்போம், இது காமிச்சிருக்கலாம்னு இப்போதான் தோணுது எங்களுக்கு. ஓகே. சோ அந்த மாதிரி அவரோட வாழ்க்கை அவ்வளவு கிடையாது, இன்னும் இருக்கு அப்படி சொல்றேன். பட் ரீசர்ச் வந்து எக்ஸ்டென்சிவா இருந்தது. என்னோட ஒரு ஏடி வந்துட்டு அவரோட லைஃப் முதல்ல குரோனாலஜிக்கலா எழுதி வச்சிரு. அவர் தூக்கத்துல இருந்து எழுதி கேட்டா கூட சொல்லுவாப்ல, சரி 945 இது பண்ணாரு அது பண்ணாரு. ஏன்னா முதல்ல எங்களுக்கு குரோனாலஜி அது ரொம்ப முக்கியமா இருந்தது. எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்கிரீன் பிளேக்காக கொஞ்சம் ஜம்பிள் பண்ணோம் குரோனாலஜி. அதுக்கப்புறம் ஃப்ரம் த காஸ்டியூம்ஸ் டு அவங்க என்ன மோட்டர் யூஸ் பண்ணாங்கன்னு சொல்லி. ஸோ ஃபேமிலி எங்களுக்கு நிறைய ப்ரொவைட் பண்ணாங்க. ஃப்ரம் அவரு கண்டுபிடிச்ச அந்த இன்னோவேஷன்ஸ்ல இருந்து அவர் யூஸ் பண்ண கார்ஸ்ல இருந்து நிறைய. அப்புறம் எங்களுக்கு கிடைக்காததெல்லாம் ஃபேமிலி கிட்ட இருந்து, அதாவது அவங்க கிட்ட இல்லாத ரீசோர்சஸ் எல்லாம் வெளில இருந்து எடுக்க வேண்டி இருந்துச்சு. ஸோ பஸ்ஸஸ் எல்லாம் வெளில இருந்து எடுக்க வந்து, ஆனா எங்க ஓடணும் இல்ல அந்த பஸ். ஸோ அதனால சில பஸ்ஸுக்கு என்ஜின் மாத்தி, சில காரே நாங்க பண்ணி, ஒரு ஸ்டண்ட்ல ஒரு கார் இருக்கும், அதே ஆர்ட் டைரக்டர் சிறில் குருவில கலகிட்டாரு. ஸோ ஹி மேட் அ கார் அண்ட் ஹி மேட் இட் ரன். ஸோ வெறும் ஆட்டோமொபைல்ஸ் மட்டும் இல்லாம அவர் வந்து அந்த ஜின்னிங் மெஷின் ஒண்ணு பண்ணுவாரு, காட்டன் ஜின் ஒண்ணு பண்ணுவாரு. அந்த காட்டன் ஜின் ஒண்ணு பண்ணுனா எங்களுக்கு லைவ் சவுண்ட், சிங் சவுண்ட் இருக்கும்போது டப்பிங்லயோ இல்லைன்னா ஃபாலிலயோ போயிட்டு நிறைய பண்ண முடியாது. ஸ்பாட்லயே அந்த மெஷின் வந்து ஒரிஜினல் மெஷின் என்ன சவுண்ட் போடுதோ அது போடணும். அதனால அந்த மெட்டீரியல் அவர் சோர்ஸ் பண்ணி பண்ணும். ஒரு கொடுத்த பட்ஜெட்ல அது வேற பண்ணுவாங்க. அதனால இட் வாஸ் நாட் ஈஸியா. அண்ட் கண்டிப்பா ஆடியன்ஸ்க்கு எல்லாருக்கும் ஒரு இப்படி காமிச்சிருக்கலாமே, இப்படி ஒரு கோர்வையா வந்திருக்கலாமே, திடீர்னு இங்க இருந்து ஜம்ப் ஆகுதே சொல்லுவாங்க. அதெல்லாத்தையும் தாண்டி அது அவங்கள கன்வின்சிங்கா பண்ணும். ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட சொன்னது என்னன்னா, அவர் வந்து பஸ் கம்பெனி ஆரம்பிக்கும் போது டக்குன்னு ஒரு பஸ் பல பஸ்ஸா மாறிடும். அது என்ன நீங்க ஒரு 30 செகண்ட்ஸ்ல அவர் பணக்காரன் ஆகிட்டீங்களே. தமிழ் படத்துல ஒரு பாட்டாவது எடுப்பாங்க, 3 நிமிஷமாவது எடுப்பாங்க. ஒருத்தர் ஆமா சூரியவம்சம் படத்துலயும் சரி, அண்ணாமலை படத்துலயும் சரி, ஒரு பாட்டாவது அந்த பேரடிலயும் சரி ஒரு பாட்டாவது எடுக்குங்க. நீங்க என்னன்னா 30 செகண்ட்ல காமிச்சீங்க. நான் சொன்னேன், இல்ல அங்கேயும் நான் பாட்டு போட்டிருக்கலாம், எங்களுக்கு டைம் லிமிடேஷன்ஸ் இருந்தது, ஷூட்டிங்க்கு டேட்ஸ் இருந்தது. இன்னொன்னு இதுல உங்களுக்கு புரிஞ்சது இல்ல, அதுவே எனக்கு பெரிய சந்தோஷமா இருந்தது.
ஏன்னா அவங்க சொல்லும் போது அவர் வளர்ச்சியை 30 செகண்ட்ல காமிச்சிட்டீங்கன்னு தானே சொன்னாங்க. அங்க என்ன நடந்ததுன்னு கேட்கல. அதனால எங்களுக்கு அதுவே ஹாப்பியா இருந்ததுன்னு நான் சொன்னேன். அண்ட் அதே மாதிரியே தியேட்டர்ல பார்க்கும்போது எல்லா சீன்ஸையும் நாங்க வந்து ரொம்ப ரசிச்சு பார்த்தோம். பட் ஆடியன்ஸா எங்களுக்கு டவுட் இருந்துச்சு, இது நிஜமாலே இப்படி நடந்துச்சா, அவருக்கு நிஜமாலே இவ்வளவு வில்லன்கள்லாம் இருந்தாங்களா, நிஜமாலே வந்து அவர் வந்து வீட்டை எரிச்சாரா, பாம்பு போட்டாரா, இந்த மாதிரிலாம் ஏகப்பட்ட விஷயங்கள் எங்களுக்கு டவுட் இருந்துச்சு. நீங்க தான் சொல்லணும், முழுக்க முழுக்க வந்து உண்மையான கதை தானா இல்ல வந்து மூவிக்காக சில விஷயங்கள்லாம் ஆட் பண்ணீங்களா? இல்ல சி ஈவெண்ட்ஸ்லாம் எல்லாமே உண்மையா நடந்தது. ஓகே. ஆமா ஆமா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எப்படி நாங்க அது ஃபிக்டிஷியஸா பண்ணிருக்கோம்னு நான் சொல்றேன். எம்.ஆர். ராதா அவர்கள் ஜிடி நாயுடோட க்ளோஸ் ஃப்ரெண்ட், என்.எஸ். கிருஷ்ணன் அவர்கள் க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஆனா எம்.ஆர். ராதாவுக்கும் என்.எஸ். கிருஷ்ணனுக்கும் நிறைய கருத்து வேறுபாடுகள் இருந்ததுன்னு சொல்லியிருந்தாங்க. அது எனக்கு தெரியாது. அவங்க 2 பேரும் ஜிடி நாயுடு மீட் பண்ணும்போது ஒன்னா மீட் பண்ணது இல்லைன்னு மட்டும் எனக்கு தெரியும். ஏன்னா அது மாதிரி ரெக்கார்டே கிடையாது. ஆனா என் படத்துல வந்துட்டு அவங்க 2 பேரும் ஒரே கார்ல ஜிடி நாயுடோட போவாங்க. சோ அந்த கார் சேஸ் ஆக்சுவலா நடக்கவே இல்லை. இது ஒண்ணு தனி. அப்புறம் போலீஸ் அவர்கிட்ட வேற இஷ்யூஸ்ல ப்ராப்ளம் வந்தது. அதெல்லாத்தையும் ஒன்னா போட்டு ஃபிக்ஷன் ஆக்குனது தான் நான் பண்ணிருக்கேன். அதே மாதிரி அம்பலப்பாரா கிருஷ்ணன் கேரக்டர் இருக்கட்டும், பூபேந்தர் கேரக்டர் இருக்கட்டும், அவங்க வந்து நீங்க நிறைய வில்லன்கள் இருந்தாங்கன்னா அவங்களே ஸ்பிளிட் கேரக்டர் தான். அவங்களே நிறைய கேரக்டர்ஸ் நாங்க அவங்கள மர்ஜ் பண்ணி ஒரு கேரக்டர் ஆக்கிருக்கோம். இப்போ நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க, அந்த மாதிரி கிருஷ்ணன் ஒருத்தர் இருந்தாரான்ட்டு. அந்த மாதிரி பல கிருஷ்ணன்ஸ் இருந்தாங்க அவர் லைஃப்ல. சில பேர் கடைசி வரைக்கும் அவரை வெறுத்தாங்க, சில பேர் கடைசியில வந்து அவரோட மேதமைய வந்து பாராட்டினாங்க. அவங்க எல்லாரையும் ஒன்னாக்கி ஒரு கிருஷ்ணன் ஆக்கிட்டாங்க. பூபேந்தர் மாதிரி பல பிசினஸ்மேன் வந்து அவர் வளர்ச்சி பிடிக்காம இருந்தாங்க. அவங்க ஒன்னு பண்ணாங்க அவருக்கு. அது எல்லாத்தையும் ஒன்னாக்கி நான் பூபேந்தர் ஆக்கிருக்கேன். அப்படி ஃபிக்ஷன் பண்ணிருக்கமே தவிர ஈவெண்ட்ஸ் எதுவும் லார்ஜ்லி எல்லாமே ட்ரூ. சோ அப்ப அந்த ஹிட்லர் அவர் வந்து சந்திச்சதா இருக்கட்டும், இல்ல அங்க அவார்ட்ஸ் வாங்கினதா இருக்கட்டும், ஜெர்மனில வேர்ல்ட் வார் 2ல மாட்டினது எல்லாமே வந்து உண்மையாவே. வேர்ல்ட் வார் 2ல மாட்டின கதை நாங்க கேட்டது வந்து எக்ஸ்டென்சிவ் ஸ்டோரி. 1.5 வருஷம் அவரால் அவரோட பிறந்த குழந்தைய பார்க்க முடியல. அந்த ஸ்டோரி, அந்த ஜேர்னி எங்களால காமிக்க முடியல. ஏன்னா வேர்ல்ட் வார் 2 ரீக்ரியேட் பண்றதுன்றது ஹிமாலயன் டாஸ்க் ஆயிரும். So எங்களால whatever we could we have done, like அந்த மாதிரி அது. Okay, super sir. So இப்போ நீங்க பேசிட்டு இருக்கப்போ சொன்னீங்க you are still digging into his life அப்படின்ட்டு. இதோட extended version, uncut version ஏதாவது எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா சார் உங்ககிட்ட இருந்து? See, uncut version இல்ல, ஆனா deleted scenes ஒரு 11 scenes இருக்கு. So ஆமா, நாங்க deleted scenes மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 40 நிமிஷமா இருக்கு. So அந்த deleted scenes வந்து will be releasing them soon. And அதே மாதிரி பிரியாமணி அவர்களோட கேரக்டர் நான் கூட நினைச்சோம், பிரியாமணி வந்திருக்காங்க, அப்ப கேரக்டர் ஃபுல் ஃபிளெஜ்டா இருக்கும், அவங்கள ஃபுல்லா பாப்போம் அப்படின்னு பார்த்தா வந்து மின்னல்லே வந்து போயிட்டாங்க. வாமா மின்னல் அப்படிங்கிற மாதிரி போயாச்சு. So ஆக்சுவலா வந்து அந்த கேரக்டரைசேஷனே அவ்வளவுதான். நான் ஃபர்ஸ்ட் வைஃபோட அந்த ரோல் இல்ல, ஆக்சுவலா ஷீலா தான் பிரியாமணி இல்லையா? ஆமா. So அவங்க நீங்க அப்படி பாத்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் வைஃப் கேரக்டர் வந்து ஏஜ் ஆனோனே பிரியாமணி மாதிரி ஆயிருக்காங்க. ஆனா ஜிடி நாயுடுவோட லைஃப்ல அவங்க ரொம்ப கம்மியான பார்ட் தான். ஏன்னா அவங்க வந்து she did not, அவங்களுக்கு ஒரு ஃபீல், அதாவது நான் தான் அவருக்கு தடையா இருக்கணும் வாழ்க்கையிலன்னு ஃபீல் பண்ணிட்டு வெளில போயிட்டாங்க. அது உண்மையா இல்லாம கூட இருக்கலாம். ஜிடி நாயுடுக்கு அது ஒரு பெரிய ஷாக் ஆக்சுவலா. என்ன இவங்க வந்து இப்படி வெளில போயிட்டாங்களே நம்மள லைஃப் விட்டு, உன் கூட வாழறது பிடிக்கும், நீ மக்களுக்கெல்லாம் நல்லது பண்ற, நீ உலகத்துக்கெல்லாம் நல்லது பண்ற, அது கண்டினியூ ஆகட்டும், நான் உன் கூட இருந்தா அது தடையான்னு பயந்து, இட் இஸ் ஹர் ஓன் ஹாலுசினேஷன் தட் ஷி லெஃப்ட். அதுதான் ஜிடி நாயுடு தாங்க முடியல. யாராவது இவ்வளோ பிடிச்சவங்க விட்டு போவாங்களா? கூட தானே வாழ்வாங்க. So he couldn't take it and she couldn't take ஜிடி நாயுடுவோட, அதாவது growth அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, தான் தடையா இருந்துடணும்னு ஹாலுசினேட் பண்ணிட்டாங்க. ஓகே, ஆமா. அதனால she went out. ரைட், ஓகே. அண்ட் அதே மாதிரி உங்களோட பேர் கிருஷ்ணனா இருக்கிறதுனால நீங்க என்.எஸ். கிருஷ்ணன் ரோல் ப்ளே பண்ணீங்களா? கிடையாது. அப்ப எப்படி ப்ளே பண்ணீங்க? இல்ல, ஆக்சுவலா என்னன்னா நான் வந்துட்டு இந்த கேரக்டர் கொஞ்சம் பெருசா வச்சிருந்தேன். இந்த கொஞ்சம் நிறைய ஹியூமர் அந்த மாதிரி வச்சிருந்தோம் முதல்ல. அப்போ வந்துட்டு பரிதாபங்கள் சுதாகர் அவர் தான் பண்ண வேண்டியது. அவரும் ஓகே சொல்லிட்டாங்க. ஆனா டைம் காரணமாக கேரக்டர் குறைக்கப்பட்டதுனால அவர்கிட்ட நானே போய் சொல்லிட்டேன், சார் நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பார்ட் நான் தரணும்,
இது ரொம்ப குறைவாயிடுச்சு. அதுல நீங்க உங்களுக்கு தெரியும் அது. அதனால நீங்க வந்து அவர் இல்ல கண்டிப்பா நீ சொல்றதுதான் கரெக்டுமான்னு சொல்லி he also stepped aside. அது நான் எப்படி சொல்றதுன்னு தெரியல. அந்த கேரக்டர் சின்னதானதுனால I don't want others see பண்ணா கொஞ்சம் பெரிய ஆள் தான் பண்ணணும் அத. ஆனா அவங்களுக்கு மீட் கிடையாது, நல்ல மீட்டி அது இல்ல, அந்த ரோலுக்கு அந்த மீட்டி ரோல் இல்ல. அதனால நான் வந்து I thought I should do it because I want to pay a tribute to the greatest actor ever. And NSK-வா நீங்க ப்ளே பண்ணிருப்பீங்க, MR ராதாவா ஜான் விஜய் அவர்கள் வந்து ப்ளே பண்ணிருப்பாரு. அவ்வளவு சூப்பரா நடிச்சிருப்பாரு MR ராதாவா. இப்ப வரைக்கும் கூட இன்ஸ்டாகிராம்ல வந்து நிறைய மீம்ஸ் அவரை பத்தி வந்துட்டு இருக்கு. அப்பா என்னவா நடிச்சிருக்காரு அப்படின்னு அந்த டெம்ப்ளேட்ஸ் எல்லாம் பயங்கரமா பாத்துட்டு இருக்கோம். சோ அவர் வந்து MR ராதா ரோலுக்கு வந்து எப்படி சூஸ் பண்ணீங்க? நான் ஆக்சுவலா ஜான் விஜய் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆக்டரா. அவரு என்னோட ஃபர்ஸ்ட் பாஸ் அவர் தான். நான் வந்து ஒரு டிவி சேனல்ல ஒர்க் பண்ணியிருந்தேன் ஸ்கிரிப்ட் ரைட்டரா. அப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் பாஸ். அப்போ அவர் வந்து கிரியேட்டிவ் ப்ரொடியூசரா இருந்தார் அந்த டிவி சேனல்ல ஜான் விஜய். அப்பயே நான் அவர்கிட்ட சொல்லுவேன், சார் நீங்க நடிக்கணும் சார், நீங்க உங்களுக்கு எல்லாம் பிடிச்சல என்னடான்னு. அவருக்கு இதுவா இன்னரிட்டா ஒரு MR ராதா ஃபீல் இருக்கு அவருக்கு. அண்ட் அவர் வந்து நான் ஆக்டரா வரணும்னா எனக்கு MR ராதா தான் என்னோட இது என்ன சொல்றது ரோல் மாடல்னு சொல்லியிருக்காரு என்கிட்ட. ஓகே. அந்த டாடி ஒண்ணு பண்ணிருப்பாரு சர்பட்டால, டாடி கேரக்டர் பண்ணிருப்பாரு. அதுல கூட டேய் அப்படின்னு அவர் நிறைய MR ராதா வந்து இமிடேட் பண்ணுவாங்க. அதனால என் மைண்ட்ல ஃபர்ஸ்ட் வந்ததே அவர் தான். சார் நீங்க பண்ணாதான் கரெக்டா இருக்கும்னு சொல்லிட்டு போய் கேட்டப்பறம் he was really happy. Okay. He was elated then. சூப்பர் சார். சோ இப்போ ஜிடி நாயுடு அவங்களோட வாழ்க்கை வரலாறு அப்படின்றது எல்லாமே ஃபிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா அதுக்காக ஒரு டார்கெட் ஆடியன்ஸ் அப்படின்னு ஒண்ணு செட் பண்ணிருப்பீங்க இல்லையா? அந்த டார்கெட் ஆடியன்ஸ்க்கு கரெக்டா இந்த படம் போய் ரீச் ஆயிருக்கு அப்படின்னு நம்புறீங்களா சார்? நம்புறேன், ஷூரா நம்புறேன். என்னன்னா இப்போ எப்படி பொன்னியின் செல்வன் மணி சார் எடுக்கும்போது பொன்னியின் செல்வன் படிச்சவங்க எல்லாருமே அதை பத்தி கேள்விப்பட்டவங்க எல்லாருமே கண்டிப்பா நான் வந்து அதை பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆசையில வயசானவங்க யங்ஸ்டர்ஸ் எல்லாரும் வந்தாங்க, தமிழ் ஆர்வலர்கள் எல்லாருமே. அதே மாதிரி இந்த படம் வந்து ஜிடி நாயுடு பத்தி கேள்விப்பட்டவங்க எல்லாருமே டெஃபினெட்லி they'll step into the theater நான் ஆசைப்பட்டேன், நினைச்சோம். அது கண்டிப்பா நடந்துட்டு இருக்கு. அது ரொம்ப சந்தோஷம். இட் கீப்ஸ் ஹேப்பனிங். இப்பயும் எனக்கு நிறைய பேர் டெக்ஸ்ட் பண்றாங்க, சார் ரொம்ப தேங்க்ஸ் அவரை பத்தி சொன்னதுக்குன்ட்டு. கோயம்புத்தூர்ல இருந்து மட்டும் இல்லாம வெளி தமிழ்நாட்டுல இருந்து வெளி I mean the whole of Tamil Nadu is actually going and watching. I'm very happy about it. நைஸ். அண்ட் நிறைய விஷயங்கள் நீங்க படத்தை பத்தி ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க. பட் ஃபர்ஸ்ட் இந்த கேள்விதான் நான் கேட்டிருக்கணும், பட் அப்படியே ஒரு ஃப்ளோல வந்து மறந்துட்டேன். மேடி சார் வந்து எவ்வளவு சந்தோஷமா இருக்காரு ரிசல்ட்டை பார்த்துட்டு? அவர் எதிர்பார்த்த மாதிரி ரிசல்ட் வந்திருக்கா? என்ன ஷேர் பண்ணாரு? ஆமா, ஆக்சுவலா இந்த ஷோக்கு உள்ள வரும்போதுதான் மேடி சாரோட கால் முடிச்சுட்டு தான் வந்தேன். ஓகே. ஆமா, மேடி சார் வந்துட்டு he is very very happy. இப்ப கூட சொல்றாரு, எனக்கு நிறைய கால்ஸ் வருது கிருஷ்ணா, தட் ஒரு ஆளை பத்தி இந்த தமிழ்நாட்டுல வாழ்ந்த ஒருத்தர் அவரை பத்தி இந்த தமிழகம் தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்க இவ்வளோ இது பண்ணிருக்கீங்க, மெனக்கிட்டு இருக்கீங்க. தேங்க்யூ ஃபார் பிரிங்கிங் ஹிம் ஆன் ஸ்கிரீன்ட்டு அவர்கிட்ட நிறைய பேர் சொல்றதா என்கிட்ட சொன்னாரு. சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டாரு. அண்ட் அதே மாதிரி நீங்க வந்து எவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க டைரக்டரா, இந்த மாதிரி ஒரு படம் வந்து நான் கொடுக்கணும்னு ரொம்ப காலமா வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு நீங்களே சொல்லிருக்கீங்க. சோ ஹவு ஹாப்பி அண்ட் கண்டென்ட் ஆர் யூ? See, I am happy because I am getting nice reviews from the audience. I am really happy. எனக்கு என்னன்னா இதோட இன்டென்ஷன் இருக்குல்ல, அதான் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி எங்களுக்கு நிறைய லிமிடேஷன்ஸ் இருந்தது. அதை தாண்டி இவரோட வாழ்க்கையை எடுத்துட்டு போய் நான் சேர்க்கணும்ன்ற ஒரு விஷயம் பூர்த்தி ஆகுது இல்ல. அந்த இன்டென்ஷன் முதல்ல எங்களுக்கு ஒரு சந்தோஷமான இன்டென்ஷன், அது எண்ணமே கரெக்டான எண்ணம். அந்த எண்ணம் வந்து ஈடேறிட்டு இருக்கு அப்படின்னும் போது அந்த சந்தோஷம் கண்டிப்பா இருக்குங்க. நான் என்னன்னா உண்மையிலேயே சொல்றேன், ஐ வுடன்ட் மைண்ட் டூயிங் a web series on him. ஏன்னா அவ்வளோ இருக்கு. அவர் இன்னுமே அவரோட வாழ்க்கை வந்து இன்னும் லார்ஜர் than what we think. அதே மாதிரி நீங்க ரிசர்ச்ல வந்து தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம், இந்த படத்துல வந்து இன்கார்பரேட் பண்ண முடியாத ஒரு விஷயம்னா என்ன விஷயம் அது? அது நிறைய இருக்கு. ஏன்னா ஜிடி நாயுடு வந்து மார்வேஷம் போட்டு அவர் பஸ்லயே உட்கார்ந்து, ஏன்னா இப்பதான் வந்து எல்லாம் டிஜிட்டல் ஆயிடுச்சு, நீங்க ஜிபே பண்ணிடலாம். அந்த காலத்துல எல்லாம் வந்து டிக்கெட் கிழிச்சு கொடுக்குறவங்க டிக்கெட்டே கிழிச்சு கொடுக்காம காசு மட்டும் வாங்கி பாக்கெட்டுக்குள்ள போட்டுக்கிட்டாங்கன்னா தெரியாது இல்ல. சோ அதனால அவர் வந்து ரேண்டமா ஹில் சூஸ் இஸ் பஸ்ஸுக்குள்ள போயிட்டு மார்வேஷத்துல உட்கார்ந்துட்டு
கண்டக்டர்ஸ் செக் பண்ணுவாராம். சில பேர் மாட்டிருக்காங்களாமா. ம். சோ அவருக்கு பிடிச்சா என்னடா இது இப்படி பண்றேன்னா, இது உங்க அப்பா வீட்டு பஸ்ஸாடா என் வீட்டு பஸ்ஸான்னு சொல்லி வேற விஷயத்த கலைச்சு விட்டுருவாராம். ஓகே. சோ அதாவது எல்லாமே தக் லைஃப் மொமெண்டா இருந்திருக்கு அவர் லைஃப்ல. அது மட்டும் இல்லாம வந்து ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து ஒரு நாள் அவர் மியூசியம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டப்போ கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் மியூசியம்ல வந்து ஒரு என்ட்ரிக்கு காசு, ம். ஆனா அவங்களால பே பண்ண முடியலன்னு அந்த டீச்சர்ஸ் ஃபோன் பண்ணி சொன்னப்போ அவரு சொன்னாராம், சரி நீங்க நெக்ஸ்ட் வீக்கெண்ட் வர சொல்லுங்க ஸ்டூடெண்ட்ஸ. அப்போ நான் எதுக்குன்னு தெரியல அவங்களுக்கு. ஸோ ஒரு வாரம் கழிச்சு போயிருக்காங்க. அவர் சொல்லியிருக்காரு ஒரு ரிவால்விங் டோர் இருக்கும் மியூசியம் உள்ள போறதுக்கு. அந்த ரிவால்விங் டோரை ஒரு பையனும் ஒரு பொண்ணும் ஒரு ஸ்டூடெண்ட்டும் ஃபுல்லா அப்படி திருப்பிட்டு உள்ள போகணும். அது மட்டும் நீங்க பண்ணா போறோம். எப்பவுமே ரிவால்விங் டோர்ல போனா 3-4 பேரா ஒன்னா போயிடலாம்ல, ஒவ்வொருத்தரா தான் போகணும்னு சொல்லியிருக்காரு. சரின்னு சொல்லி போயிருக்காங்க. அப்போ எல்லாம் பார்த்துட்டு வெளில போயிட்டாங்க, ஃப்ரீ அவங்களுக்கு. இந்த டீச்சருக்கு மட்டும் ஆர்வம் தாங்க முடியல. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம் ஜிடி நாயுடு, ஏன் அப்படி பண்ணீங்கன்ட்டு. இல்ல நாங்க ஒரு வாரம் ஏன் சொன்னேன்னா, இந்த ரிவால்விங் டோர் சுத்தும் போது ஒரு பக்கெட் கிணத்துல இருந்து தண்ணி இறைக்குமா தோட்டத்துக்கு. அந்த மாதிரி ஒரு கான்ட்ராப்ஷன் பண்ணிருக்காரு. பண்ணிட்டு அன்னைக்கு தோட்டக்காரங்களுக்கு எல்லாம் லீவ் விட்டு அந்த சேலரியும் இதையும் ஈக்குவேட் பண்ணிட்டாரு. ஓகே, நைஸ். சோ அவங்களுக்கு நான் சேலரி கொடுக்க தேவையில்ல. சோ பசங்க அதனால ஃப்ரீயா போறாங்க. சோ எதையுமே ஒரு பிசினஸ் மைண்டோடையும் ஒரு கிரியேட்டிவா ஒரு கண்ட்ராப்ஷன் பண்ணி he didn't lose both அந்த மாதிரி. ஓகே. சோ அது வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன். எங்க அம்மா ஒரு தடவை இந்த கதை சொல்லியிருக்காங்க, அப்புறம் வெளியில இருந்து இந்த கதை சொல்லியிருக்காங்க. ஆனா எனக்கு வந்து இது உண்மையா, இது ரொம்ப ஃபேண்டசியா இருக்கேன்னு சொல்லி ஃபேமிலி கிட்ட கேட்கும்போது அவங்க சொன்னாங்க இங்கதான் அந்த டோர் இருந்ததுன்னு சொன்னாங்க. அது வந்து இட் ஃபெல்ட் ரியலி நைஸ். ஓ அப்போ உண்மைதான். அதே மாதிரி எனக்கு இப்ப கூட நல்ல ஞாபகம் இருக்கு. ஜிடி நாயுடுவோட மாடியில ஒரு ரூம் இருக்கும். ரொம்ப அழகான பியூட்டிஃபுல் பில்டிங். அது ஒரு ஏர்தியா இருக்கும். அது மாடியில அவரோட ரூம் இருக்கும். அந்த ரூம்ல 3 கண்ணாடி இருக்கும். எதுக்குன்னு கேட்டேன். பஸ் வர்றது ரிஃப்ளெக்ட் ஆகி இந்த கண்ணாடியில தெரியுது. அப்படி வச்சிருக்காரு. சோ எவ்வளவு பஸ்ஸஸ்ன்னு சொல்லி கரெக்டா டைமுக்கு பஸ் வருதா, என்ட்ரி ஆகுதா, எக்ஸிட் ஆகுதா, அண்ட் எல்லாமே இங்க இருந்து பெட்ரோல் பங்க் அவருக்கு தெரியும். அவங்க ஆபீஸ் உள்ளே பெட்ரோல் பங்க் ஒண்ணு வச்சிருக்காங்க. அதாவது அந்த ஸ்டாண்ட் உள்ளே ஒரு கராஜ் இருக்கு. So everything is in his vicinity. அவர் பாக்குற மாதிரி எல்லாமே இருக்கும். அதாவது ஒரு ப்ராப்பர் பிசினஸ் மேனா அவர் இருந்திருக்காரு. அண்ட் அதுல ஒரு கிரியேட்டிவிட்டியும் இருந்திருக்குன்னும் போது எவ்வளவு விஷயங்கள்னா நான் அடிக்கிட்டே போலாம். இன்னும் ஒண்ணு சொல்லிடுறேன், ஏன்னா அது என் ஃபேவரட். எம்ப்ளாயீஸ் வந்து அவங்களோட வெயிட் எடுத்துப்பாராம். ஏன் வெயிட்? அதான் அவங்க அந்த 25 வயசுக்கு மேல இருக்கிற எம்ப்ளாயிஸோட வெயிட். அவங்க வந்து சாப்பிட்டுக்கிட்டு நல்லா இந்த என்ன சொல்றது உழைக்காம காலத்தை ஓட்டி வெயிட் போட்டாங்கன்னா சம்பளம் கட்டு. அதே மாதிரி ஓவர் ஒர்க் பண்ணி உடம்பு சரியில்லாம போய் வெயிட் இறங்கிச்சாலும் சம்பளம் கட்டான். நீங்க உங்க ஆரோக்கியத்தை பாத்துக்கணும். அது வந்து ஒரு கிரைட்டீரியா வச்சிருக்காரு. இந்த காலத்துல அதெல்லாம் பாக்குறாங்களா? யோசிச்சு பாருங்க. நைட் ஷிப்ட் நீ இருந்தா இல்லன்னா எனக்கு என்ன, நீ வண்டி தூங்கின்னு ஓட்டினா என்ன, தூங்காம ஓட்டினா எனக்கு என்னன்னு இருக்காங்கல்ல. பட் நீங்க எம்ப்ளாயியோட ஆரோக்கியத்தை அவங்களே பாத்துக்கணும்னு சொல்லி இதெல்லாம் எங்களால காட்ட முடியலங்க. அதான் நான் சொல்றேன். ஐ மீன் லைக் ஐ மிஸ் so much like to show. இதெல்லாம் தாண்டி ஒரு பயோபிக் பீரியாடிக்கல் ஃபிலிம் அப்படின்னு வரப்போ சென்சார் போர்டு அப்படிங்கறது ஒரு பெரிய சேலஞ்சிங்கான டாஸ்கா இருந்திருக்கும். How did you face that? எனக்கு லக்கிலி சென்சார்ல இருந்து வந்து பெருசா ஒரே ஒரு கட்டு தான் கொடுத்தாங்க. ஆமா, அதுவும் வந்து ஒரு சவுண்ட் மட்டும் சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். சோ அது வந்து எங்களுக்கும் வந்து படம் எடுக்கும் போதே ஒரு ஐடியா இருந்தது. I don't think we have said anything wrong to the society. Wrong message எதுவும் கேரி பண்ணல சொசைட்டிக்குன்னு எங்களுக்கு ஒரு இன்னும் ரைட் மெசேஜஸ் தான் கேரி பண்ணிருக்கோம்னு ஒரு உள் உணர்வு இருந்தது. அதனால சென்சாரும் அதே மாதிரி இருந்ததுனால எனக்கு I felt really really happy about that, sir. Super. இப்ப வந்து உங்கள்ட்ட வந்து ஒரு சுவாரஸ்யமான கேள்வி கேட்க போறேன். Sure. இப்ப ஜிடி நாயுடு அவர்கள் உயிரோட இருந்தாருன்னா அவர்கிட்ட என்ன கேள்வி கேட்பீங்க? ஜிடி நாயுடுக்கு வந்து சினிமானாலே பிடிக்காதாமா. அப்படியா? ஆமா, நீங்க ஒரு சீன் கூட காமிச்சிருப்பீங்க. நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து டி-ஷர்ட்ல வந்து நிறைய நடிகைகளோட போட்டோஸ் போட்டு அது இட்ஸ் நைஸ் டயலாக் ஆல்சோ. ஆமா ஆமா, உண்மையிலே பண்ணாது அது. உண்மையிலேயே காலேஜ் ஃபங்க்ஷன்ல வந்து நாங்க வேற இடத்துல வச்சிருக்கோம். அத ஒரு காலேஜ் ஃபங்க்ஷன்ல சேலை கட்டு போயிட்டாரு. இதேதான் அது கடைசியில
படம் முடியும் போது பேர் போடும்போது அந்த சேல ஜிடி நாயுடு கட்டின போட்டோ போட்டிருக்கேன் நான் அதுல. Okay. ஆமா. சோ அது வந்து உண்மையிலேயே அவரு பண்ணாராம். சினிமா அவருக்கு பிடிக்காதாமா, சினிமா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுவாராம், சயின்ஸ வந்து நீங்க காமிக்கலாம், ஏன்னா அவ்வளவு பவர்ஃபுல்லான ஊடகத்துக்கு போய் வேற ஏதோ பண்ணி நீங்க வேஸ்ட் பண்றீங்களேன்னு ஜிடி நாயுடு சொல்லுவாராமா. Okay. அதனால ஜிடி நாயுடு என்ன கேட்பேன்னா, சினிமாவா உங்களை எடுத்துக்கவே பரவாயில்லையே, நீங்க என்ன பயமுத்த மாட்டீங்களேன்னு கேட்பேன். Okay. Nice one. So Superb. sweet, sir. So Yeah. sweet. So keeping GD Naidu aside for a while, Krishna Kumara, உங்களோட ஜர்னி பேக் டு யுவர் ஆக்டிங் டேஸ், 5 ஸ்டாரா இருக்கட்டும், சரவணா மூவியா இருக்கட்டும், ஆக்டிங்ல உங்களை திரும்ப பார்க்கலாமா சார்? கண்டிப்பா பாக்கலாங்க. எனக்கு அதனால அந்த சில பேர் வந்து இவரு டைரக்டர் ஆயிட்டாரு, இவரு என்ன நம்ம கூப்பிடுறதுல அப்படி யோசிப்பாங்க. அப்படிலாம் கிடையாது. நான் வந்து மேபி எனக்கு ஜிடி நாயுடு அவர்களை பிடிச்சதுக்கு காரணமே, ஜிடி நாயுடு வந்து ஹீஸ் அ மேன் ஆஃப் மல்டிபிள் டிசிப்ளின்ஸ். லைக் பல விஷயங்கள் ஒரே லைஃப்ல பண்ணிருக்காரு. எனக்கும் அது ஆசை. நான் வந்துட்டு நடிகராகவும் இருக்கணும்னு ஆசை, டைரக்டராகவும் இருக்கணும்னு ஆசை. ஏன்னா ஃபில்ம் மேக்கிங்ல ஸ்டோரி டெல்லிங் இருக்கு, அது ஆசை. நான் வந்து ஐ டூடில் கொஞ்சம் அப்படியே வரைவேன். சோ எனக்கு வந்து அழகா ஒரு காமிக் புக் போடணும்னு ஆசை. சோ அது வந்துட்டு அப்படி மல்டிபிள் ஆசை இருக்கக்கூடாதுன்னு இல்ல, அது எல்லாத்தையும் நீங்க டைம் கரெக்டா டெடிகேட் பண்ணி அதை பூர்த்தி பண்ணிட்டீங்கன்னா ஓகே. இப்ப கூட என்ன யாரா ஆக்டரா கூப்பிட்டா ஐ பி ரியலி ஹாப்பி டு டூ இட். லைக் ஆட் ஃபில்ம் மேக்கராவும் ஐ பி ரியலி ஹாப்பி. ஒன்னும் இல்ல, இந்த கிளாஷ் ஆகும்போது தான் பிரச்சனை ஆகுது. சோ ஒரு படம் எடுத்துட்டு இருக்கும் போது நடிக்க முடியாது. நைஸ். இப்போ உங்களுக்காக ஒரு அருமையான செக்மெண்ட் காத்துட்டு இருக்கு. ஓகேவா? இந்த செக்மெண்ட் பேர் வந்து பாட்டு பாடவா. ஓகே. Are you ready to sing? அருமையான செக்மெண்டா இருக்கலாம், எனக்கு தப்பான செக்மெண்டா இருக்கும். எங்களுக்கும் கிட்டத்தட்ட அதேதான் சார். ஆக்சுவலா நீங்க வந்து பயப்பட வேண்டாம், உங்களுக்கு தான் டார்ச்சரா இருக்க போகுது. நாங்க பாடி வந்து உங்களை வந்து டார்ச்சருங்கிற ஒரு ஜோன்ல வந்து எடுத்துட்டு வந்திருக்கோம். சரியா? நீங்க பாட போறீங்களா? ஆசம். ஆசம் நோ இல்ல நாசம். ஓகே. நாங்க வந்து பாடி அதுல இருந்து கேள்வி கேட்போம், அதுக்கு நீங்க வந்து பதில் சொல்லணும். ஓகே. ஓகே. காசு மேல காசு வந்து கொட்டுகிற நேரம் இது. காசு மேல காசு வந்து கொட்டுகிற நேரம் இது. இதை பேஸ் பண்ணி என்ன கேள்வி என்றால், உங்களோட லைஃப்லயே வந்து பெஸ்ட் சேலரி கொடுத்த ஒரு மூவி என்ன மூவி? இல்ல ஆட்ஸ்ல தான் வந்து நல்ல பெஸ்ட் சேலரி கிடைக்குமா? ஆட்ஸ்ல தான் பெஸ்ட் சேலரி கிடைக்கும். ஆட்ஸ்லாம் பெஸ்ட் சேலரி கிடைக்கும். சேலரியே எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. சேலரின்னு சொன்னீங்கன்னா, இப்ப ராஜீவ் மேனன் சார் கிட்ட நான் வேலை பண்ணும்போது ஒரு ஏவி ஒண்ணு ஃபர்ஸ்ட் நான் இன்டர்ன்ஷிப்லாம் முடிஞ்சிட்டு ஒரு ஏவி ஒண்ணு பண்ண சொன்னாங்க. 3 days ஒர்க், டே நைட் இருந்தது. அது வந்து டெட்லைன்ல இருந்தது. சோ எனக்கு சம்பளம் தனியா ஒரு சம்பளம் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஏவி முடிஞ்ச உடனே சம்பளம் செக் வந்தது, இன்னொரு செக் எழுதிட்டு இருந்தாங்க. நான் எழுந்துட்டேன், ஏன்னா அடுத்த எம்ப்ளாய்க்காக செக் எழுதுறாங்கன்னு எழுந்துட்டேன். அப்ப உனக்கு தான் இல்ல சார் வாங்கிட்டேன் என் சம்பளம் செக். இல்ல இது இன்சென்டிவ். அப்படின்னா இல்ல, ஒரு ப்ராஜெக்ட் முடிஞ்சா இந்த மாதிரி உனக்குன்னு ஒரு ப்ராஜெக்ட் டெடிகேட்டடா கொடுத்தா இன்சென்டிவ் தரும். பார்த்தா எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. இது நான் சொல்றது எவ்வளவு 10 வருஷமா இருக்குமா, மேலேயே இருக்கும். ஒரு 6,000 3 நாளைக்கு. அது வந்து எனக்கு ஹியூஜ். அது இன்சென்டிவ் கொடுத்தோடனே எனக்கு ஐயோ அப்படி சொல்லிட்டு நான் செம ஜாலி ஆயிட்டேன். வீட்டுல போயிட்டு அம்மா எனக்கு வந்து ஒரு 6,000 ரூபாய் கிடைச்சிருக்கு, நான் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னே எங்க வீட்டுல செம்ம ஸ்வீட்டா மெக்னானிமஸா சொல்லிட்டாங்க, நீ சம்பாதிக்கிறதே பெரிய விஷயம், நீ என்ன வேணா பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, ஒரு மியூசிக் செட் ஒண்ணு வாங்கினேன். 2 ஸ்பீக்கர், ஒரு சப்வூஃபர் அப்படியே போட்டு இளையராஜா ரஹ்மான் எல்லாம் பறக்குது. எங்க அப்பா தான் டென்ஷன் ஆயிட்டாரு, ஏன் அவனுக்கு ஓகே சொன்ன, நைட்லாம் தூங்க மாட்டேன்றா, வீடே அதிருது. ஐ மீன் லைக், so I felt so nice. That was my salary moment if you ask me. Nice. ஆனா as an actor-ஆ வந்து நீங்க வந்து டைரக்டரா தான் நல்லா சம்பாதிக்கிறீங்கன்னு தோணுது. இல்ல, ஆட் ஃபில்ம் மேக்கரா தான் நான் பெஸ்டா சம்பாதிச்சேன். சோ நம்ம சென்னையில வந்து எவ்வளவு வீடுகள் இருக்கு, எவ்வளவு லக்ஸுரி கார்ஸ் இருக்கு, எவ்வளவு ஹெலிகாப்டர்ஸ் வாங்கிருக்கீங்க? ஓ அந்த மாதிரியா? என்னது லண்டன்ல ஒரு ஐலண்டு அந்த மாதிரி? அந்த அவ்வளவு சீன்லாம் கிடையாது. கரெக்டா வாழறதுக்கு சஃபிஷியன்ட்டா என்ன இருக்கோ அது வாங்கிட்டேன். அருமை. I like your honesty. அடுத்த பாடல். Great sir. So அடுத்த பாடல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாழ்க்கையில் 1000 தடை கல்லப்பா, தடை கல்லும் உனக்கு ஒரு படி கல்லப்பா. சோ இந்த பாடல்ல இருந்து வர கேள்வி, எந்த மாதிரியான தடைகள் உங்களுக்கு ரொம்ப பெரிய இம்பாக்ட் கொடுத்துச்சு, அதை நீங்க எப்படி ஓவர் கம் பண்ணீங்க சார்? எந்த மாதிரி தடைகள்னா, இப்போ கிரியேட்டிவ் டிஃபரன்சஸ்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல, அது வந்து பயங்கர ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஒரு கிரியேட்டருக்கு.
அதுல இருந்து நம்ம வந்து ஆக்டர்ஸ் கிட்டே இருந்து அது வந்தாலும் ஸ்ட்ரெஸ், டெக்னீஷியன்ஸ் கிட்டே இருந்து அது வந்தாலும் ஸ்ட்ரெஸ், படம்லாம் முடிச்சு ரிலீஸ் ஆகும்போது ஆடியன்ஸ் கிட்டே இருந்து வந்தாலும் ஸ்ட்ரெஸ். நாங்க இப்படி நினைச்சோங்க, நீங்க இப்படி எடுத்துட்டீங்க அப்படின்னுவாங்கல்ல, அது வந்து பயங்கர ஸ்ட்ரெஸ். ஏன்னா ரொம்ப ஈஸியா சொல்லணும்னா, இப்போ ஒரு 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 பெயிண்டர்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பெயிண்டர் வந்துட்டு ஒரு கேன்வாஸ் எடுத்து வரையறாங்க அப்படின்னு சொன்னா அது ஒன் மேன்ஸ் ஜாப். அது ஓகே, இவரோட மண்டையில இருக்க கிரியேட்டிவிட்டி எல்லாம் அதுல கொட்டிடலாம், அப்படியே எடுத்துட்டு போய் எக்ஸிபிஷன்ல போடலாம். புடிச்சா வாங்குவாங்க, பிடிக்கலன்னா நோ சொல்லிட்டு போயிடுவாங்க, அது பார்த்துட்டு போயிடுவாங்கல்ல. இது வந்து அதுக்கு இம்பாக்ட் வந்து வாங்கலன்ற அளவுக்கு ஒரு இம்பாக்ட் இருக்கும். அதாவது அது மானிட்டரியா எனக்கு எதுவும் கிடைக்கல, காசா அது கன்வெர்ட் ஆகல என் ஆர்ட்னு ஒரு கஷ்டம் இருக்கும். அந்த கஷ்டம் வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டபிள் கஷ்டமா இருக்கும். அதுலயும் வந்து கிரியேட்டிவ் டிஃபரன்ஸ்னால தான் வாங்கியிருக்க மாட்டாங்க, அது வேற விஷயம். ஆனா அது ஒரு அண்டர்ஸ்டாண்டபிள் கஷ்டமா இருக்கும் வச்சுக்கோங்களேன். இல்ல ஏதோ ஒண்ணு வித்து போயிடுச்சுன்னா அதுல ஒரு சந்தோஷம். இதுல எப்படின்னா, நம்மளோட ஒரு கிரியேட்டிவிட்டிய வந்து ஒரு பட்ஜெட் லிமிட் பண்ணும், டைம் லிமிட் பண்ணும். மழை வந்துச்சுன்னா நீங்க ஷூட் பண்ண முடியாது, அப்புறம் அது வேணவே வேணான்றுவாங்க. அதாவது என்னென்ன காரணமும் லிமிட் பண்ணும். எல்லாம் முடிச்சுட்டு ஆடியன்ஸ்க்கு எடுத்துட்டு போகும்போது இது மட்டும் நீங்க அப்படி காமிச்சிருக்கலாம் டமான்னு இருக்கும் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து அதாவது ஒரு ஹியூமங்கஸ் சக்சஸ் வரும்போதுதான் இது ஓவர் கம் ஆகும். ஆனா அப்படி ஆகுமான்னு எனக்கு தெரியல, அதை நான் வாழ்ந்து பார்த்தா தான் தெரியும். அதான் டு பி ஆனஸ்ட், லைக் இந்த கிரியேட்டிவ் டிஃபரன்ஸ்ன்ற தடைன்றது அதை நான் தடையாதான் பாக்குறேன். அது என்று தீரும் அந்த தாகம்னு தெரியல. ஓகே, நைஸ், அருமை. அடுத்த பாடல். எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை, லாலலா, எங்கள் நிலவில் என்றும் இல்லை தேய்பிறை, லாலலா. என்ன கேள்வியா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதான் தெரியல. இந்த பாடல் என்ன நடக்கும்? குடும்பத்தோட ஜாலியா இருப்பாங்க. கரெக்ட், யூ ஆர் வெரி ஸ்மார்ட் ஃப்ளோ அப்படின்னு வந்து நீங்க வந்து சொல்லிருக்கீங்க. சோ என்ன கேள்வி என்றால், உங்களோட ஃபேமிலி பத்தி எங்களுக்கு இன்னும் பெருசா தெரிய வரல. உங்களோட ஃபேமிலில யார் யார் இருக்காங்க, எவ்வளவு சப்போர்ட்டிவா இருக்காங்க? என்னோட ஒய்ஃப் வந்து ஒரு பேங்க்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் போய் ரொம்ப நச்சரிச்சு என் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஆரம்பிக்கும் போது, எனக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் காலையில நீ கொஞ்சம் வா அப்படின்னு சொல்லிட்டு அவளை கெஞ்சி கேட்டு I made her say yes, or she said yes. I mean, வாலண்டரியா தான் சொன்னாங்க. நம்ம போய் கெஞ்சினதுல எஸ் சொல்லிட்டாங்க. அப்புறம் உள்ள வந்த உடனே ஃபர்ஸ்ட் ஆடுக்கான ப்ராஃபிட் பார்த்துட்டு, உனக்கு யாரா இவ்வளவு கொடுக்குறாங்க, உன்னை நம்பி யாரா இவ்வளவு கொடுக்குறாங்க அந்த மாதிரி கேட்டு, அண்ட் ஷி காட் கன்வின்ஸ்ட். லைக் அப்புறம் அதாவது என்னன்னா, உனக்கு வேலை தெரியுது, அதனாலதான் ப்ராஜெக்ட்ஸ் வருதுன்ட்டு ஷி காட் கன்வின்ஸ்ட். அண்ட் நவ் ஷி இஸ் ரன்னிங் தி ஷோ. She is the executive producer. So அந்த மாதிரி. And my children are in the college. காலேஜ்? ஆமா. இது காலேஜா? நான் கூட ஏதோ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் சொல்லுவேன். ரொம்ப யங்கா அப்படியே மெயின்டைன் பண்றீங்களே சார். இல்ல, நான் ரொம்ப சீக்கிரம் கல்யாணம் பண்ணிட்டேன். அதனால ஓகே. சோ பசங்களையும் வந்து நம்ம சினிமா ஃபீல்ட்ல வந்து எதிர்பார்க்கலாமா? அத இப்ப அவங்கள தான் கேட்கணும். இருக்கு அந்த ஆசை? I mean, நான் தான் சொல்றேன், too nascent, too early for them to think. அவங்க இப்ப என்ன நினைக்கிறாங்கன்றதோட அவங்க அந்த மெச்சூரிட்டி வந்ததுக்கு அப்புறம் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதுக்கு நான் ரெஸ்பெக்ட் கொடுப்பேன். ஓகே, ஏன்னா நாங்க நிறைய வந்து ஆக்டர்ஸ் எல்லாம் இன்டர்வியூ பண்ணும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, வேண்டாம் எங்க பசங்களை நாங்க வந்து வேண்டாம் அப்படின்னு நாங்க சொல்லுவோம். ஏன்னா நாங்க ஏகப்பட்ட ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் பார்த்திருக்கோம். சோ அவங்க வந்து இன்னும் ஒரு பெட்டரான ஒரு ஆக்குபேஷன்ல இருக்கணும்னு நாங்க யோசிப்போம் அப்படின்னு நிறைய ஆக்டர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன்? சத்தியமா கிடையாது. நான் வந்து எங்க அப்பா அம்மா எனக்கு என்ன பண்ணாங்களோ அதான் நான் என் பசங்களுக்கு பண்ணுவேன். எங்க அப்பா அம்மா வந்து ஃப்ரீயா, நீ உன் இஷ்டம், உன் வாழ்க்கையில நீ என்ன சூஸ் பண்றியோ நீ இஷ்டம், ஒன்னே 3 வேளை சாப்பாடு இருக்கான்னு என்ஷோர் பண்ணிக்கோ, உன்னை வருத்திக்காத, மத்தவங்களை வருத்தாத, இது 3 தான். அப்புறம் நீ வந்து முடிஞ்ச வரைக்கும் கெட்ட பழக்கெல்லாம் அவாய்ட் பண்ணிடு, ஏன்னா அது உன் பாடிக்கு தான் இது பண்ணும். தங்கறதுக்கு ஒரு வீடு மட்டும் ரெடி பண்ணிக்கோ. அதாவது பேசிக்கா நீ இருந்தனா, சந்தோஷமா இருந்தா போதும். எங்களுக்கு இந்த வாழ்க்கையை வந்து சந்தோஷமா வாழுங்க, ஏன்னா அதுதாங்க மெயின். நம்ம என்னன்னோ யோசிச்சுட்டு கடைசியில நம்ம பெரிய ஆளாக போறோம்லாம் யோசிச்சுட்டு வந்தா பயங்கர ஸ்ட்ரெஸ் ஆகல, தேவையில்ல, அதே பெட்டரான்னு சொல்லி. கரெக்ட் கரெக்ட் சார், வெரி கரெக்ட். சோ அடுத்த பாடல் போயிடலாம். இக்கரைக்கும் மக்கரை எப்பொழுதும் பச்சைதான். சோ இதுல இருந்து என்ன கேள்வி அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆன் ஸ்கிரீன் ஒரு ஆஃப் ஸ்கிரீன் எதுல நீங்க ரொம்ப கம்ஃபர்டபிள் அண்ட் இதுதான்ப்பா எனக்கு அப்படின்னு தோன்ற ஒரு விஷயம்னா எது? இந்த பாட்டே தான் அதுக்கு பதில். இங்க வந்து அது நல்லா இருக்காம இருக்கும், அங்க போனா இது பச்சையா இருக்காம இருக்கும். ஆனா அது முன்னாடி தாங்க. இப்போ வந்துட்டு ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. ஏன்னா ஒரு விஷயத்த நீங்க கூட இப்போ ஹோஸ்ட் பண்றீங்கல்ல, இதுக்கான ஒரு பயம் கண்டிப்பா இருந்திருக்கும் ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது. அதுக்கப்புறம்
என்ன கேள்வி கேட்டாலும் இவங்க இவ்வளவுதான் பதில் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாலியா கேக்குறோம்ல, அந்த மாதிரி அதை ஃபிகர் அவுட் பண்ற வரைக்கும் கஷ்டமா இருந்துச்சு. ஃபிகர் அவுட் பண்ண உடனே எனக்கு ஆக்சுவலா ரெண்டுமே பச்சையா இருக்கு. நைஸ். சோ பாட்டு செக்மெண்ட் அற்புதமாக முடிஞ்சிடுச்சு. ஆஹா, அந்த டார்ச்சர்ல இருந்து இப்ப நீங்க வந்து எஸ்கேப் எஸ்கேப் ஆயிட்டீங்க. ஆயிட்டீங்க. எஸ், சூப்பர். அண்ட் இப்ப அப்கமிங்கா என்ன ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டு இருக்கு உங்களுக்கு? இப்ப வந்து எழுதிட்டு இருக்கேன் ஒரு படம். சோ எனக்கு வந்து இந்த நான் எப்பவுமே சொல்லுவேன், இந்த ஆங்லின்னு ஒரு டைரக்டர் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் ஸ்கார்சிசி, கிளின்ட் ஈஸ்ட்வுட், ஏன்னா அவங்கலாம் டிஃப்ரெண்ட் ஜான்ராஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. ஒரே ஜான்ராலேயே தே ஓன் ஸ்டிக். எனக்கு அந்த மாதிரி டைரக்டர்ஸ் ரொம்ப பிடிக்கும். அதனால நான் வந்து அவனும் ஜம்ப் ஜான்ராஸ். நான் முதல்ல ஒரு ரொமான்ஸ் படம் பண்ணேனா, அப்புறம் ஒரு பயோபிக் பண்ணேனா, இப்போ எனக்கு ஆக்ஷன் பண்ணணும்னு ஆசையா இருக்கு. சோ ஐ அம் ரைட்டிங் சம்திங். ஹோப் இட் வொர்க்ஸ் பிக் டைம். ஓகே, ஆக்ஷன் மூவினா இப்ப ஹீரோ யாரா இருப்பாங்க? பிரபாஸ் அவர்களா இல்ல யாஷா, யார் இருப்பாங்க? அந்த ஹீரோ தான் சொல்லணும், டைரக்டர் இவரா இருக்க முடியுமான்னு. முதல்ல அவங்க தான் நம்மள சூஸ் பண்ணும். அதுதான் இங்க இதுதான் அதான் நாம், அதுதான் நல்ல விஷயமா இருக்கு. ஓகே, ஏன்னா அவங்க நம்பி உள்ள வரும்போது தான் படத்துக்கு பலம் சேருது. So best wishes sir உங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ்க்கு. ஆக்ஷன் ஃபிலிம் அப்படின்றத சொல்லிட்டீங்க அண்ட் பேசுறப்பையும் சொன்னீங்க ஜிடி நாயுடுவோட அன்கட் வெர்ஷன்ஸ் நிறைய இருக்குன்ட்டு. அதையும் நாங்க ரொம்ப ஈகரா எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் சார். Do not disappoint us. thank you so much. and GD நாயுடு மூவி வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகணும். ஜெயா டிவி சார்பா பெரிய பெரிய வாழ்த்துக்கள். thank you so much for coming. Thank you so much. Thank you.